இது பார்த்தீங்கன்னா, இந்த சாரீல பல்லு கிட்ட பின்னாடி நம்ம ப்ளீட்ஸ் எடுப்போம் இல்லையா? அது மேலேயே தெரியிற மாதிரி, இந்த மாரி அயர்ன் பண்ணும்போது டேமேஜ் ஆயிடுச்சு. அத வந்து ரஃப் அடிச்சு சரி பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் பேக்ல துணி வச்சிருந்தா கூட, ஃப்ரண்ட்ல வந்து அது பெருசா கிழிஞ்சதுனால, அது ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதுவும் அந்த ப்ளீட் எடுக்கிற இடத்துல மேலேயே இது தெரியும். இந்த மாரி பல்லுல வந்த டேமேஜ பெஸ்ட்டா நம்ம எப்படி சரி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, லக்லி இந்த டேமேஜோட அளவு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 4 இன்ச் தான். ஸோ இது மேலேயே இதே கலர் கிளாத்து சாரியோட உள்பக்கத்துலேருந்து எடுத்து நம்ம இந்த இடத்துல பேட்ச் பண்ணலாம். அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு கிளாத் குடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பட் அது நெறைய டைம் எடுக்கும். அத விட சிம்பிள் சொல்யூஷன் இதுல பார்க்கலாம். ஸோ டேமேஜ் ஆன இடத்துல இந்த பின்னாடி வந்து ரஃப் அடிச்சிருக்க இது மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஃபுல்லா லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ பேக் சைட்ல வந்து அத ஒட்டி எக்ஸஸா இருந்த கிளாத் எல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி வச்சுட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமமே வந்து ஒரு 3 1/2 இன்ச்சுக்கு தான் அந்த டேமேஜு. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல அந்த கிளாத்ல படாம தள்ளி வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்ப இது மேல தையல் போடணும். ஆனா மேல் தையல் போடுறதுக்கு முன்னாடி இந்த பேக்ல இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது நல்லா 1/2 இன்ச் தள்ளி கட் பண்ணிடலாம். இந்த மேல இந்த பிசிறெல்லாம் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் நீட்டா கட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, கீழ்ப்பக்க கிளாத்ல இன்னும் கொஞ்சம் உள்ள ஒட்டி ஒரு 1/4 இன்ச்சுக்கு கட் பண்ணிடலாம். அப்பதான் மடிச்சு தைக்க ஈஸியா இருக்கும். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம லுங்கிலாம் ஜாயின் பண்ணுவோமே அந்த மாரி. இந்த சின்ன பீஸ வந்து பெரிய பீஸ்க்குள்ள வச்சு இந்த மாரி ஃபோல்ட் பண்ணி மேல தையல் போட்டுறலாம். ஸோ இந்த மாரி பண்ணும்போது மேக்ஸிமம் 6 இன்ச் வரைக்கும் டேமேஜ் இருந்ததுன்னா கூட, நம்ம இந்த மாரி அத ட்ரிம் பண்ணிட்டு, அதே அளவுக்கு காட்டன் கிளாத்தோ, லைனிங் கிளாத்தோ எடுத்து சாரியோட உள்பக்கமா ஜாயின் பண்ணி, நம்ம லென்த்த வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணது இதுதான். ஓரளவுக்கு பெஸ்ட் சொல்யூஷனும் இதுதான். இதே மாரி சாரியோட ஃப்ரண்ட் கீழ பார்டர்ல நம்ம கால் பட்டோ, இல்ல ஸ்லிப்பர் பட்டோ கிழிஞ்சிருச்சுன்னா, அத எப்படி சரி பண்றதுன்ற வீடியோவ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் அட்டாச் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.